ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் இப்போ வியாழக்கிழமை தேர்ஸ்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஸ்பெஷல் டே என்னென்னா எங்கள் மாமியாருக்கு திதி. அதனால் இன்றைக்கி வடை பாயசத்தோட தடபுடலான ஒரு சமையல். சௌச்சௌ போட்டு சாம்பார், குடமிளகாய் போட்டு, புடலங்காய் கூட்டுங்க, கேரட்டு புடலங்காய் போட்டு, அப்புறம் அவரைக்காய் கறி, வாழைக்காய் கறி, வடை, பால் பாயசம் எல்லாமே இன்றைக்கி மெனு. வாங்க ஒன் பை ஒன்னாக ஆரம்பிக்கலாம். உளுந்து ஊற வச்சிட்ட வடைக்கு, துவரம்பருப்பு குழம்புக்கு, பாசிப்பருப்பு கூட்டுக்கு எல்லாமே ஊற வச்சு ரெடியாக வச்சாச்சுங்க. அப்படியே வேக வைக்க வேண்டியது தான் பாக்கி. பாசிப்பருப்பையும் துவரம்பருப்பையும் நாம் அப்படி வேக வச்சுருவோம். உளுந்து பாருங்கள், வடைக்கு நல்லா ஊறிருக்கு. அரை மணி நேரம் தாங்க ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காத வடை. ரொம்பவும் உளுந்தை ஊற வச்சிடக்கூடாது. அடுத்தது பாருங்கள், அவரைக்காயை உப்பு போட்டு பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டு அப்படியே வேக வச்சாச்சு. பாசிப்பருப்பு சேர்க்கும்போது இந்த பாசிப்பருப்பு கறிக்கு நல்லாயிருக்கும். வேக வச்சாச்சு குக்கரில் பாருங்கள். உள்ளே துவரம்பருப்பு, மேலே பாசிப்பருப்பு அப்படியே தாளித்து கொட்டியாச்சு. அப்படியே கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் அப்படியே போட்டு, தேங்காயை போட்டு அப்படியே வச்சாச்சு. கறி ரெடி. அடுத்த ரசத்துக்கு தேவையான தக்காளி பழம், என்னென்னா மைசூர் ரசம் தாங்க, அதுக்கு வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மிளகு, ஜீரகம், வரமிளகாய் எல்லாம் வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே ரசம் ரெடி ஆகிடுச்சு. குழம்புக்கு அப்படியே வறுத்து வச்சுருக்கேன். கடலப்பருப்பு, மல்லி, மிளகு, வெந்தயம்லாம் புழவுக்கு சமையல் ஆகிருக்குல. புடலங்காயை வேக வச்சுருந்துருக்கோம்ல, அதில் அரைச்சது அப்படியே வறுத்து வச்சதை அரைச்சதை கூட்டில் போட்டு ரெடி பண்ணியாச்சு. பருப்புலாம் போட்டு இங்கே சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். சூப்பராக வாசனை அரைச்சி விட்ட சாம்பார் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒன்றே ஒன்று தாங்க கிடச்சிது, அதாவது இருந்தது. பிராமணருக்கு அவங்களுக்குலாம் கொடுத்ததுனால ஒரு வாழைக்காய் தான் மிஞ்சுது. இதை சாசத்துக்கு போடலான்ட்டு ஏன்னா அவரைக்காய் கறி பண்ணியாச்சு. அதனால் ஒரு வாழைக்காய் இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலான்னு ஒரு வாழைக்காயை மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். மாங்காய் பச்சடிக்கு நறுக்கி போட்டு வேக வச்சுருக்கேங்க. ஊறுகாய்க்கு நறுக்கி வச்சாச்சு. அப்படியே ஊறுகாய் போட்டுற வேண்டியதான். பருப்பு தண்ணி ஊற்றிடுவோம் சாம்பாருக்கு. நாங்கள் அரிசி பாயசம் தான், அதுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். அதை அப்படியே தண்ணியை வடிகட்டிட்டு போட்டுடலாம். அளவுக்கு ஆயிருக்குன்னா சாம்பார் ரெடி, வாழைக்காய் கறி ரெடி, கூட்டு புடலங்காய் கூட்டு ரெடி. அப்புறம் மாங்காய் ஊறுகாய் தான் தாளித்து கொட்டணும். இங்கே என்னென்னா மாங்காயை குக்கரில் வேக வச்சுருந்தது அப்படியே ஸ்வீட் பச்சடி சூப்பராக பண்ணியாச்சு பாருங்கள். நல்லா வேக வச்சு பண்ணும்போது நல்லா மசிச்சு பார்க்கவே நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. வடைக்கு அரைச்சது அப்படியே போட்டு தட்டி எடுத்துருவோம் வடையை. பாருங்கள், மாங்காயை போட்டாச்சு. தேங்காய் அரைச்சி விட்ட பாயசம் ரெடி. சமையல் எல்லாமே முடிச்சாச்சு. மாமியாருக்கு எல்லாமே அவங்களுக்கு சுவாமி கும்புறத்துக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்க. விளக்கு தாங்க, இந்த குத்து விளக்குங்கிற மண் விளக்கு வாங்கிட்டு அதை அப்படியே ஏற்றிலான்னு பானகம், நீர்மோரம் எல்லாம் ரெடியாக இருக்குது. வடை அப்புறம் எங்கள் நாத்தனாருக்கு தாங்க இந்த புடவையை அமுச்சு விட்ருவேன். அவங்க வரலானால கொரியரில் சுவாமி வச்சு கொண்டுட்டு அமுச்சிடுவேன். இன்னொரு வழியில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுனா சின்ன பொண்ணு தான். அவள் ரொம்ப என் மேலே பாசமாக இருப்பாள். கோவிலில் இன்றைக்கி சாயந்தரம் அன்னதானம் கொடுக்கும்போது நீங்கள் அவளை பார்ப்பீங்க. ரொம்ப என் மேலே அவ்வளோ ஒரு பாசம். சுவாமிலாம் குண்டு எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்த சாப்பாடு மெனுவை பாருங்கள், எல்லாமே எடுத்து வச்சாச்சு. வடை, அப்புறம் அரைச்சி விட்ட சாம்பார், சௌச்சௌ எல்லாமே அட்டகாசமாக சமையல் சூப்பராக இருந்தது. அப்படி ஒரு பாராட்டு கிடச்சிது. எல்லாமே ஒரு குறை கூட இல்லை. கோவிலுக்கு வந்தாச்சு. சாயங்காலம் ஆஷாட நவராத்திரி நடக்கிறதுனால சிறப்பாக தினமும் அபிஷேகம் ஆராதனை நடந்துகிட்ருக்கு. முடிஞ்ச கையோட அந்த பொண்ணுக்கு பர்த்டே இன்னைக்கு. அதனால் பூந்தி கொடுக்கலாம் அப்படின்னு ஆரத்தி நடந்துகிட்ருக்கு. அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் ஆரத்தி ஆரம்பிப்பாங்க. எனக்கு எப்போதுமே ஓரளவுக்கு எனக்கு அந்த பொண்ணு ஊஞ்சல், அதாவது ஊஞ்சல் சாமர விஷயத்துக்கு எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். எப்போதும் வியாழக்கிழமையில் வந்தாச்சு. அன்னதானம் வெஜிடபிள் சாதம், கேசரி, அப்புறம் பூந்தி பேக்கெட் போட்டு வச்சுருந்ததுனால அந்த அவளை பிடிச்சிட்டே எல்லாருக்கும் கொடுத்து ப்ளெஸ் பண்ண சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மெயினாக அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளோ பொறுமையாக செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இது ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். பேர் பாப்பா பேர் சிவானி. அவ்வளோ வீட்டுக்கு வந்துச்சு. சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டாச்சு. இன்றைய பொழுது சூப்பராக போச்சுங்க. வியாழக்கிழமை பொழுது
உண்மையிலே ரொம்ப இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப பிரசித்திப்பட்ட ஒரு கோவில் தான் சொல்ல முடியும். நல்லா பாக்கியம் கிடச்சிருக்குங்க. சின்ன கோவிலாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த கோவிலில் எங்களுக்கு. இல்லை அந்த ஒரு பாக்கியம் கிடச்சது ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்குது. எல்லா வேலையும் முடித்தாச்சு. மத்தியானம் வந்து ரொட்டின் வரைக்கும் முடித்து எல்லாம் பண்ணிட்டு சாயங்காலம் நைட்டுக்கு சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டாச்சுங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் பார்த்துருவீங்க. ஆரத்திக்கு அந்த குழந்தைக்கு வந்து பர்த்டே இன்றைக்கி செலிப்ரேஷன் பண்ணி நாங்கள் கொண்டாடினோம். ரொம்ப சிறப்பாக போச்சு இன்றைக்கி நாள். அடுத்தது வெள்ளிக்கிழமை பூஜைக்கு ரெடி பண்ணி எல்லாமே வச்சுட்டேங்க. நாளைக்கு உப்பு தீபம் ஏற்றுறது எல்லாம் வாங்க நம்ம பார்த்துட்டு தூங்கிடலாம். நாளைக்கு மறுநாள் ஃப்ரைடே பாப்பால் வரைக்கும் பாய். வாங்க ஃப்ரைடேக்கு இந்த உப்பு தீபத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே திரி மாற்றி கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு.